ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சீரக சம்பா அரிசியில் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பார்க்கலாமா? நான் 1/2 kg மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி கறி முங்குற அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றி அது கூட சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு 75% குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த 1/2 kg மட்டனுக்கு நம்ம ஒரு 1/2 kg ரைஸ் எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா ஒரு 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு ஸ்பைஸ் பவுடர், ஒரு பேஸ்ட். அந்த ஸ்பைஸ் பவுடருக்கு தேவையானது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஜாதிபத்ரி, ஜாதிக்காய், ஒரு பே லீஃப், கொஞ்சம் கேஷ்யூஸ். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். இப்போது இதை பவுடர் பண்ணுறதுக்கு, நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இது 4 தான். இதில் பூண்டு நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும், இஞ்சி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போது நான் இதை கொஞ்சம் குறைன்னு இதை போல் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸ்பைஸ் பவுடரையும் அதே போல் நல்லா அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். குக்கர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் வெந்திருக்கு. இப்போது இதில் இருக்க மட்டன் எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு இதில் எவ்வளோ மட்டன் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்த்து அதையும் நம்ம அளந்து வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரிசி ஒரு பங்குக்கு சீரக சம்பாவுக்கு 2 பங்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். ஏன்னா இதால் 1.5 டம்ளர் எனக்கு அரிசி வந்தது. ஸோ நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் அதை உப்பி எடுத்து வச்சுக்கிறேன். நான் இதில் தேங்காய் பால் 1 கப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நார்மல் தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது இதுக்கு 100 ml ஆயில், கடலெண்ணெய் ஊற்றுங்க. கடலெண்ணெய் தான் கண்டிப்பாக இந்த பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா சூடு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விடலாம். நம்ம இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணவே கூடாது. நம்ம லிட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம பாத்திரத்தில் ஒட்டிக்கும். நம்ம அதனால் கண்டிப்பாக இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் இப்படி திறந்தே தான் நம்ம இதை கிண்டி கொடுக்கணும். இப்போது இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நம்ம இதை லேசாக வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்பைஸ் பவுடரையும் சேர்த்து லேசாக வதக்கி விடலாம். இந்த ஸ்பைஸ் பவுடர் நம்ம கலந்ததுமே நல்லா பிரியாணிக்கு அந்த திண்டுக்கல் பிரியாணி வாசனை இப்பயே வந்துடுங்க. எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்ற பிரியாணிலாம் நம்ம செய்யும்போது நம்ம ஹோல் ஸ்பைசஸை போடுவோம். ஆனால் கடைசியாக நம்ம சாப்பிட்றப்ப எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒதுக்கிடுவோம். ஆனால் இந்த பிரியாணியில் நாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி போட்டு செய்கிறதுனால இதை நம்ம எடுத்து வெளியே போட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லதில்ல. இப்போ நம்ம இது கூட நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்து நம்ம வதக்கும் போது இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த மட்டனோடே சேரும். நம்ம இப்போ இது கூட கொஞ்சம் மல்லி தழையும் கொஞ்சம் புதினா தழையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த மல்லியும் புதினாவும் நம்ம அந்த பேஸ்ட் அரைக்கும் போதே கூட அது கூடயே கூட அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை மாதிரியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இதை மாதிரி வந்ததும் நம்ம இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடரும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இது கூட பச்சை மிளகாய் வேறு அரைச்சி சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்க இந்த காஞ்ச மிளகாத்தூளும் தனியாத்தூளும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி இதை போல் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடணும். இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இதை போல் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்காக அளந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதை இது கூட இப்போது நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம அனலை அதிகமாக வச்சுக்கணும், ஹையில் வைக்கணும். ஹையில் வச்சு நல்லா ஒரு 5 minutes நல்லா இதை நம்ம கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்களா, இது போல் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கண்டிப்பாக பிரியாணியில் அரிசி சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 minutes ஆகுது கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இது கூட அரிசியை சேர்க்கணும். நம்ம நல்லா இதை மாதிரி கொதி வர்றதுக்கு முன்னாடியே இதில் நம்ம அரிசி சேர்த்தோம் அப்படின்னா கடைசியாக நம்மளோட அரிசியில்
அந்த சாதம் வந்து நீர் கோத்த மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் லிட்டை எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கண்டிப்பாக எப்பொழுதுமே அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான சால்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம அதில் தண்ணி இருக்கும்போதே நம்ம சால்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோன்னா அது நம்ம கடைசியாக பிரியாணி ரெடியாகி வரும்போதுட்டு கண்டிப்பாக சால்ட் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐயையோ கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சோ அப்படின்னு நமக்கு தோணணும். அந்த அளவு இருந்தால் தான் பிரியாணி ரெடியாகி வர்றப்போ நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கும், இல்லைனா கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்களா, இதை போல் நமக்கு அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு தோசைக்கல் எடுத்து குக்கரை அது மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நாம் தம்மில் வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இந்த மூடியை திறக்காமல் அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பார்த்திங்களா, நம்ம சீரக சம்பா திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. There you go. You will get a perfect biryani. Mutton biryani. You will get a perfect mutton biryani. You see how good it is? Super biryani. Okay, thanks for watching. Bye bye.